ஜேம்ஸ். ஒரு மாங்கன்றுனால 2 குடும்பத்துக்கு இடையில ஏற்படுற பிரச்சனையும் அதுக்கு பொருத்தமான ஆத்திச்செடியையும் பார்க்க போறோம். கணபதி என்பவர் தன்னோட வீட்டில் எத்தனையோ மாங்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆனால் ஒன்று கூட நன்றாக வளரவில்லை. எல்லாமே காய்ப்பதற்கு முன்பே பட்டு போயின. கடைசியாக ரொம்ப சிரமப்பட்டு மிகுந்த கவனத்தோடு ஒரு மாங்கன்றுகளை நட்டார். அது செழித்து வளர்ந்தது. அப்பா அவர் ஒன்று மனசில் வைக்கிறாரு. இந்த மாமரம் காய்த்தால் முதல் முறை காய்க்கும் பழங்கள் அத்தனையும் விற்று கிடைக்கும் பணத்திற்கு பாதியை கோயில் உண்டியிலேயே சேர்த்துடணும் அப்படின்னு தன்னோட மனசில் நினைக்கிறாரு. அப்புறம் சில காலம் செல்ல ஒட்டு மாமரம் பூத்தது. கணபதிக்கு ஒரே உற்சாகம். ஆனால் அனைத்து பூக்களும் காயாகவில்லை. 2 பிஞ்சுகள் மட்டும்தான் தோன்றின. ஆனாலும் கணபதிக்கு மாங்கன்று காய்த்து விட்டதே என்ற மகிழ்ச்சியில் இருந்தார். நிலத்தில் இருந்து எட்டி பிடுங்கக்கூடியதாக அந்த மாம்பிஞ்சுகள் தொங்கின. அந்த மாங்காய்களை தொடக்கூடாது என்று தன் மனைவி மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் கணபதி. யாரும் பிடுங்கி கொண்டு போய் விடாதபடி கவனிக்கும்படியும் சொல்லி வைத்திருந்தார் கணபதி. கணபதியின் வீட்டுக்கு எதிர்த்த வீடு வேலு வீடு இருந்தது. வேலுவுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் பாண்டி. பாண்டிக்கு கணபதியின் ஒட்டு மாங்காயிலேயே ஒரு கண் இருந்தது. எப்படியாவது அந்த மாங்காய்களை யாரும் காணாமல் பிடுங்கி சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை. ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்துல லபக்கென்று 2 மாங்காய்களையும் பறித்து ஓடினான் பாண்டி. அதை பார்த்த கணபதியின் மனைவி அவனை துரத்தி சென்றாள். பாண்டி பயத்தால் நடுங்கி மாங்காய்களை போட்டுவிட்டு ஓடி மறைந்தான். சிறிது நேரம் கழித்து கணபதி வீட்டுக்கு வந்தார். நடந்த செய்தி அனைத்தையும் தெரிந்து கொண்ட கணபதி பாண்டி மீது அதிக கோபம் கொண்டார். பாண்டியையும் அவனின் பெற்றோரையும் திட்டிக் கொண்டு இருந்தார். இதை கேட்ட வேலு, 2 மாங்காய் பிஞ்சுகளுக்காக ஏன் இப்படி திட்டி தொலைகிறீர்கள் என்று வேலு சொல்ல, அதுக்கு கணபதி மிகுந்த கோபத்துடன், உன் போக்கிரி பிள்ளையை சரியாக வள என பதிலளிக்க, அதற்கு வளர்க்காவிட்டால் என்னடா செய்வாய் என்று வேலு பதிலளிக்க, கோபத்தை அடக்க முடியாத கணபதி கையில் இருந்த கம்பால் வேலுவின் தலையில் ஓங்கி அடித்தான். வேலுவின் தலையிலிருந்து இரத்தம் சொட்டியது. போலீஸ் விசாரணையாகி கணபதியை விசாரிக்க காவல் நிலையத்திற்கு கணபதியை கூட்டிட்டு செல்கிறார்கள். கணபதியின் குற்றம் விசாரிக்கப்பட்டு அதற்கான தண்டனையும் வழங்கப்படுகிறது. அப்போது கணபதி தன்னோட கோபத்தை அடக்க முடியாமல் போன தன்னோட இயலாமையை நினைத்தே வருத்தப்படுகிறார். 6வது சினம், கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வீடியோவுடன் ஜேம்ஸ் ஸ்டோரி ஷாப். தேங்க்யூ.